வணக்கம், இது முருகுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டிஃபரெண்டா கீரை மசாலா பண்ண போறோம். பாலக்கீரையில இந்த பாலக்கீரை வந்து கண்ணுக்கு, மூளை வளர்ச்சிக்கு, எலும்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இது அடிக்கடி சேர்த்துக்கிட்டீங்கன்னா எலும்பு நல்லா உறுதியா இருக்கும். நல்லா அதுமாரி வாரத்துக்கு 2 நாள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. நல்லா பாலக்கீரை ரொம்ப நல்லது. இந்த பாலக்கீரை சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த பாலக்கீரை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரை மசாலாவுக்கு 2 பாலக்கீரை கட் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, தக்காளி மீடியம் சைஸ் 2 எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு மசாலா. ஃபஸ்ட் நம்ம கீரையை பொடியாக நறுக்கிடலாம். ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம், சும்மா மீடியம் சைஸாக நறுக்கிக்கோங்க. அப்படி இந்தமாரி இந்த சைஸ் நறுக்கிக்கோங்க. கீரையை நறுக்கிட்டோம். இப்போ வந்து தாளிச்சிடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். இதில் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கினோடனே தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டுறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுக்கிறேன். இது இப்போ வதங்கிடுச்சு. கீரை போட்டுடலாம். அதில் இது சீக்கிரமாகவே ஆயிடும் இந்த கீரை மசாலா. கீரை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. வாரத்தில் 2 நாள் கீரை சேர்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. கீரை வாரத்தில் ஒரு 2 நாள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த கீரை வந்து சீக்கிரமே நீங்கள் செஞ்சிடலாம். குக்கர்லேயே செஞ்சிடலாம். இது நார்மலாக கூட்டு, பொரியல் அந்த மாதிரி பண்ணுறதோட இது குருமா மாதிரி இருக்கிறதுனால சப்பாத்தி, சாதம் ரெண்டுத்துக்கும் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது வதங்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். கீரை வதங்கட்டும். நம்ம மசாலா அரைச்சிடலாம். தேங்காய் போட்டுறேன். ஜீரகம், காஞ்ச மிளகாய், சோம்பு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கு, தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக. இது சரியாக நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா அப்படி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ இது ஒரு விசில் வரட்டும், இறக்கிடலாம். இப்போ ஒரு விசில் வந்து அடங்கிடுச்சு. இதை எடுத்து பார்த்துலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கீரை மசாலா. இதை இப்போ எடுத்துடலாம். நம்ம பாலக்கீரை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முருகுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.